திமுக ஆட்சியில் தொழில்துறை இயந்திரம் செயலிழந்து போயுள்ளதால் இளைஞர்களும் முதலீட்டாளர்களும் இடம்பெயரும் நிலை ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், அவர் என்னென்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்? விரிவான தகவல்கள் என்ன? கடந்த 4 ஆண்டுகளாக திமுக ஆட்சி நடைபெற்று வரும் தமிழகத்தில் தொழில்துறை எந்திரம் செயலிழந்து போய் இளைஞர்களும் முதலீட்டாளர்களும் தமிழ்நாட்டிலிருந்து பிற மாநிலங்களுக்கு இடம்பெயரக்கூடிய சூழல் ஏற்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கின்றார். நாளிதழ் ஒன்றுக்கு எழுதியிருந்த தன்னுடைய கட்டுரையை எக்ஸ் வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொழில்துறை சார்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போடுவதில் இந்த அரசு அக்கறை காட்டுகின்றதை தவிர அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதிலே தவறிவிட்டது, தோல்வியடைந்து விட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். எனவே தொழில்துறை சார்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மட்டுமே போடப்படுகின்றன. அந்த ஒப்பந்தங்கள் செயலாக்கம் பெறாததன் காரணமாக தொழில் முனைவோர், இளைஞர்கள், முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டை விட்டு வேறு மாநிலங்களுக்கு இடம்பெயர்வதற்கான ஒரு சூழல் உருவாகி கொண்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று அதிமுக உறுதி பூண்டிருக்கின்றது. இந்தியாவினுடைய அடுத்த கட்ட தொழில்துறை வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டில் இருந்து வழிநடத்த முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் எனவும், உண்மையான தொழிற்சாலைகளுக்கும் அதை நோக்கி நகர வேண்டிய நேரம் இது என்றும் குறிப்பிட்டுள்ளார்.